ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள இந்த தொடர் கதை எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம சொல்லுங்க. இவனை பார்க்கறது பெரும் பாடா இருக்குது. நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு டூட்டின்னு போயிருவேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளும் பக்கத்துல இருக்கலாம்னு பார்த்தா பயம் உள்ள கண்ணிலே பட மாட்டேங்குது. 2 ரெக்க மட்டும் இருந்ததுன்னா பறந்து பறந்து போயிவா போலுக்கு. ரெக்க மட்டும் தான் இல்ல, வால் மட்டும் தான் இல்ல. அப்பா ஒரு இடத்துல இருக்கா. இதெல்லாம் பொம்பளை பிள்ளைகளா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கேயோ சத்தம் கேட்டுச்சு. ஓடி போய் பார்த்தேன், ஆளை காணும். இந்த சைடு சவுண்டு கட்டுச்சுன்னு வந்தேன், இங்கேயும் ஆளை காணும். எங்க போயிருப்பா? துரு துருன்னு பிள்ளைங்க வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு துரு துருன்னு வருவாங்க? சேர்ந்துக்க கூட்டாளி எல்லாம் இப்படி உன் நன்மை யாரு நீ யாருன்னு சொல்றேன்னு சும்மா பார்த்துருந்தாங்க. 3 ஒண்ணு போலதான் இருக்குது. உன்னை ஏட்டி இந்த மாதிரி வேலையில செய்ய சொன்னதே? அதுக்காக உங்களை மாதிரி வெட்டியாவா நிக்க முடியும்? எனக்கு 1008 வேலை இருக்குது. வலிய விடுங்க. ஐயோ, நாங்க இன்னிசே வேற பரட்டு விடணும். வலிய விடுங்க. ஐயோ முடியலடி, இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், சொன்னா கேளு. நான் தான் பண்ணுவேன். என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கு தெரியுமா? இன்ட்ரெஸ்டா இருக்குதா? ஆமா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணினதே இல்ல. யார் வீட்டு கல்யாணத்துக்கு போனதும் கிடையாது, யாரும் என்ன இப்படி எல்லாம் விட்டதும் கிடையாது. இது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம், அதனால உரிமையோட நிக்க. யாருக்கு கல்யாணத்துக்கு நீ போனது இல்லையா? அப்படியே போனாலும் சாப்பிடுற நேரத்துக்கு எங்க அப்பா கூட்டு போவாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். யார் வீட்டுக்கு ரெண்டுல இப்பெல்லாம் போய் நின்னதே கிடையாது. இப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில பாக்குறேன்ல, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ வழி விடுங்க, நான் போணும். கூட கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அதான் உனக்கு சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க நிறைய இருக்காங்களே, அவங்க வீட்டுல தான் நிறைய கல்யாணம் நடந்திருக்குமே, அதுக்கெல்லாம் நீ போனது? என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்க. கல்யாணத்துக்கு போனதுனா இல்லையா? போவேன். சாப்பிடறதுக்கு மட்டும் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் போவோம். நான் ஒத்தையா பிறந்து வளர்ந்தனால இனி யாரும் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, எல்லா பொறுப்பையும் என்கிட்டே கொடுக்காங்க. என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க வா. நீ சந்தோஷமா இருக்கல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காங்க. கூட நீங்க இருக்கீங்க, அதெல்லாம் சேர்ந்துதான் சந்தோஷமா இருக்கேன். யாருக்கு சந்தோஷமா இருக்கா? ஆமா, எனக்கு சொந்தமானவர் என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. சொல்ல போனா நீங்க இங்க இருக்கறனாலதான் நான் இன்னும் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒண்ணுனா விட்டுருவீங்களா என்ன? எப்படி விடுவேன்? 5 நிமிஷத்துக்கு திருப்பி என்னை சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கீங்க. அது போதாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி, அந்த புடிய அப்படியே வச்சுட்டு வா, நமக்கு ஒரு வேலை இருக்கு. போங்க, நான் வரமாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது, வந்துருமா? பொண்ணு அலங்காரம் பண்ணணும், நான் போறேன். பாரு, நாளைக்கு நான் டூட்டிக்கு போயிருவேன். அப்புறம் பார்க்க கூட முடியாது. ஒழுங்கா சொன்ன கேளு, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. பாரு, இது நம்ம யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சொன்னா கேளு, வந்துரு. வருவாங்க பாருங்க. போங்க, நான் வரமாட்டேன். உன்ட்டெல்லாம் என்னடி பேச்சு? நான் ஓடிடுவேன். விட்டாதானே நீ ஓடுவ? வேண்டாம். வேணும். சரி, அப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரட்டா? உன்கிட்ட நிறைய பேசணும்டி, சீக்கிரம் வா. இங்க பாரு, உன்கிட்ட இவ்வளவு சேர்த்து வச்சதெல்லாம் மொத்தமா பேசணும், சீக்கிரம் வரணும்னு. சரி சரி, அதுக்குள்ள ஒண்ணு கொடுத்துட்டு போறது. இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? இங்க யாருமே இல்ல, குடு. முடியாது. உன்கிட்ட என்னடி கேள்வி? அதானே. செல்லம், சரி சீக்கிரம் போயிட்டு வா, நான் போய் காத்துட்டு இருக்கேன்னு. சரி, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. என்னடி கேட்காம கொடுக்க? பாசம். இன்னும் கொஞ்சம் பாசத்தை அதிகமாவே கொடு. சரி. ஒரு சந்திரன காட்டுக்குள்ளே முழுச்சந்திரன் காயிலே சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே எப்போதும் என் கண்களில் வாழ்கின்றாய், அழுகின்றேன் இப்போது நீ என் கண்ணீராகின்றாய். நீ இல்லை, நிலவில்லை, கூட துணையில்லை, நீ இல்லை.
ஐயா கிங்ஸ்லி அப்பா என்னையா ஒரு இடத்துல உட்காந்துட்ட சும்மாதாப்பா காலையில இருந்து வேலை பார்த்தல கொஞ்சம் டயர்டா இருந்தது அதான் சரிப்பா ஏன் கிங்ஸ்லினி சொல்லுங்கம்மா அப்பமே இந்த பூ எங்கன்னு இசை கேட்டுட்டே இருந்தா பாத்துக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்கா தெரியல இத கொண்டு அவட்ட கொடுத்துருமா சரிங்கம்மா அவட்ட கொடுத்துட்டு வா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் நின்னா பாத்துக்க கொண்டு கொடுத்துருமா சரிங்கம்மா எங்க நீயே கொண்டு கொடுன்னு சொல்லிடுவானு நினைச்சேன் ஏங்க இவனாவது இசை கிட்ட சண்டை போடுறதாவது அவன் ஏதாவது பண்ணிருப்பா அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கானே தவிர அவளை ஒரு நாள் விட்டு விலக மாட்டான் விலகவும் மாட்டான் அவளை விட்டு கொடுக்கவும் மாட்டான் இவன் மனசு ஃபுல்லா அவதாங்க நிறைஞ்சிருக்கா அவ குடும்பத்தனத்தெல்லாம் ரசிக்கதான் செய்யறான் அவளெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஆனா அவகிட்ட பேச மாட்டேங்க எதுக்குன்னு தெரியல இருந்தாலும் ரெண்டும் எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே அலையும் இப்போ காட்டுக்குள்ள அலையுதை பார்க்கும்போது ஏங்க நீங்க வேற இப்படிலாம் இருந்தாதாங்க இன்னும் பாசம் அதிகமாகும் என்னடி சொல்ற ஆமா இதே இசைங்க இருக்கும் போது எங்கேயாவது போயிருவான் அவ பாட்டுக்கு இங்க இருப்பா இப்ப பாருங்க அவனுக்கு வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்ல இல்லன்னா என்னத்துக்கு வீட்டை விட்டு வெளில போயிருக்க மாட்டான் அவகிட்ட பேசவும் முடியாம அவகிட்ட விளையாடவும் முடியாம போய் தத்தளிச்சுக்கிட்டு வாரான் அதனாலதான் இங்க போகாம கிடக்கான் வீட்டை விட்டு அவ கண் பார்வையில இருக்கணும் ஆனா அவகிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியத்துல உட்கார்ந்துருக்கான் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் இருந்தா சரிதான் தாத்தா பட்டி ஆயிருவோம்ல கண்டிப்பா சொல்றேங்க இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி ஆகல நான் என் பேரையே மாத்ததேன் அடியே உன் வாய் முத்த பழிக்கட்டும் நம்ம புள்ள நம்பிக்கையில நான் சொல்லல அவன் இசை மேல உள்ள நம்பிக்கையில சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடி சொல்ற அப்பப்பப்பா பய உள்ள பண்ணுத சேட்டை எங்க இது நமக்கு மர்மோலா வந்ததுன்னா நம்மளையும் 16 வயசு ஆக்கி விட்டுருவான்னு நினைக்கிறேன் எங்க பொம்பளை பிள்ளை துரு துரு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேங்க இவ்வளவு துரு துரெல்லாம் வரக்கூடாதுங்க சேட்டை சேட்டை உங்ககிட்ட சேட்டை எங்கிட்ட சேட்டை இல்ல அவி அம்மையே சொல்றாவ சீக்கிரம் என் பிள்ளைய உங்க வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க என்னால முடியலன்னு அவி அம்மையே சொல்லிட்டாங்க இவா பண்ற சேட்டைக்கு கிங்ஸ்னால சும்மாலாம் இருக்க முடியாது இந்த இடத்த விட்டு நவளோடாம வச்சிருக்கால புடிச்சு கூட்டு வந்திருக்கான் பாரு நல்ல பொருத்தங்க இப்படிப்பட்ட பயலுக்கு இப்படிதான் பொண்ணு வேணும் ஆமா அம்மா ஏன்டி உன்னை ஓட விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காவே அயலுக்கு போறானே ஏட்டி கிங்ஸ்ல அம்மா அப்பாலாம் அங்க தானே இருக்காவே நீ ஏன்டி இவ்வளவு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க ஏட்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் நீ எதுக்கிட்டு போய் டெக்கரேஷன் பண்ண இல்ல தெரியாம கேட்க அது என்ன அவ்வளவு பெரிய பாவம் செய்யல தெரியாம கேட்க என் திறமைய காட்டினேன் எப்படி பண்ணிருக்கேன் தெரியுமாக்கா நீ மட்டும் அந்த ரூமுக்குள்ள போனா அசந்து போயிருவேன் இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல நான் படிச்ச திறமை பூரா அங்கதான் கொண்டு காட்டியிருக்கேன் என்ன இவ்வளவு அசால்ட்டு சொல்லிவிட்டியா எல்லாரும் அடியே ஓ சேட்டைக்கு ஒரு எண்டே இல்லையா நீனும் ரேச்சல சேட்டைக்காரின்னு தெரியும் அதுல இருக்கிட்டு இந்த ஜபா பிள்ளைய கொண்டு சேர்த்தீங்க ஏன்க்கா பாவம் அந்த பிள்ளை வெளியில தலை காட்ட முடியாம அலையுது அதான் அங்க திட்டிக்கிட்டே இருந்தாலும் ஆனா உன் எல்லாம் இந்த பாரு இந்த வீட்டுல உங்க அத்தை மாமா இருக்கவ கொஞ்சம் சேட்டை குறைச்சு வை பாத்துக்க நான் அப்படி என்ன சேட்டை பண்ணேன் நான் எதுவுமே பண்ணல ஆளுக்கால என்ன சேட்டை பண்ணேன்னு சொன்ன நீ பண்றது எல்லாமே சேட்டை தான் மட்டும் இருக்குது இதெல்லாம் பண்ணி பண்ணி நீ பண்றது சேட்டையே உனக்கு தெரிய மாட்டேங்குது பாவம் டி கிங்ஸ்டி அவள் எப்பேற்பட்ட மனுஷன் அந்த பண்ணியை ஆட்டங்கால வச்சுட்ட அவிதான் என்கிட்ட பேச மாட்டேக்காவல்ல நான் கேட்க நினைச்சேன் அப்படி என்னட்டி வேலை பார்த்த அது நான் ஒன்றும் பண்ணல பையன் உள்ள என்னமோ பெரிய வேலை பார்த்துருக்கு இரு அம்மா உன்னை ஓடட்டு அடிக்க போறா பார்த்துக்கிட்டே இரு இன்னைக்கு மட்டும் கிங்ஸி உன்ட்ட பேசலையோ அம்மா உனக்கு சோத்துல விஷத்தை வச்சிருவோ பார்த்துக்க அம்மா தர எல்லா சோறுமே அப்படிதான் இருக்கும் அவ கொஞ்சமாவது வருத்தப்படுறாளான்னு பாரு ஏட்டி உன்ட்ட கிங்ஸி பேசலையா உனக்கு வருத்தமா இல்ல இல்ல எங்க பையன் உள்ள என்னை விட்டு போவே இல்ல வெளியில காலுக்கு தானே உட்கார்ந்துருக்கு போனதை நட்டி கவலைப்படணும் எல்லாம் தைரியம் தான் தங்கச்சி ரெடி ஆயிட்டாளா உனக்கு தங்கச்சி தானே அவ எப்படி இருப்பா எட்டி அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாமாண்டி எதுக்கு அவளும் ஒரு கொலை வச்சிருக்காளாம் என்ன கொள்கை அந்த மானங்கிட்ட கொள்கையா அவகிட்டே போய் கேளு போ அம்மா தான் என்ன அங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாவல நீ எங்க போனாலும் சொதப்பி வைக்க பிறகு எப்படி ஒரு விடுவாவ
அது எப்படி நீ மட்டும் எல்லா பக்கமும் பொறுப்பா இருக்கிற மாதிரியே பேர் வாங்குற? நான் என்ன பண்ணாலும் சேட்டை பண்றேன்னு சொல்லுதாவ. அத மட்டும் எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லி என்ன திட்டுதாவ. நீ பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண, உன்னை எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. இல்ல இது என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. நீ எது பண்ணாலும் பொறுப்பு, நான் எது பண்ணாலும் சேட்டை. நல்லா இருக்குதா? நல்லதா இருக்கும். நான் கிளம்புறேன். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு எங்க அக்கா இப்படி துண்டக்கான துணியக்கான ஓடுறா? ஓஹோ, திரும்பதான் பாரு வாலு. எப்படி திரும்புவேன்? நான் திரும்புவேன் பாருங்க. நீங்களாம் என் முன்னாடி வந்து நின்று என்கிட்ட பேசாம நான் விட்டவே மாட்டேன். பட்டிய வாலு திரும்பதான் பாரு சீம்பக்காரி. திரும்ப மாட்டேன். நீ யாருக்கிட்ட? உன்கிட்டயா? நானும் கம்பந்தான் கொஞ்சம் போது தேவதேவி என்னோடுதான் அப்படியே கடிச்சு திங்கிற மாதிரியே உட்காந்துருப்பான். சேட்டே பாரு. இவளை கல்யாணம் பண்ணாலும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அம்மா கொடுத்து விட்டாங்க. என்னது? பாரு. பாத்துட்டேன். இந்தா. எனக்கு வேண்டாம். எனக்கு தெரியாது, அம்மா கொடுத்து விட்டாங்க. அதான் வேண்டாம்னு சொல்றேன்ல. சப்பா. புடி வேண்டாம். புடின்னு சொன்னேன். வேண்டாம்னு சொல்றேன்ல. புடின்னு சொன்னேன். அப்படின்னா ஒரு கண்டிஷன். இத நீங்க தான் என் தலையில சொல்லணும். எனக்கு வேண்டாம். ஹலோ, வேண்டாம்னு சொல்றேன்ல. தெரியாது, அம்மா கொடுத்து விட்டாங்க. அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேண்டாம். நீங்க முறைச்சா நான் பயந்துருவேனா? புடின்னு சொன்னேன். நீங்க என் தலையில வச்சுடலாம் தான் வேணும். இல்லன்னா எனக்கு வேண்டாம், கொண்டுட்டு போங்க. முடியாது. அப்ப எனக்கு வேண்டாம். என்ன எல்லாரும் பூ வச்சிருப்பாங்க, என் தலையில தான் பூவே இல்ல. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நான் மட்டும் சோகமா இருப்பேன். என்ன எல்லாரும் பூ வச்சு அழகா இருப்பாங்க, நான் மட்டும் பூ இல்லாம பாம்போல நிப்பேன். என்ன எல்லாரும் ஆளுக்கால சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க, நான் மட்டும் நிம்மதி இல்லாம இருப்பேன். சரியாவே பூ வைக்கல. தலையில வைக்க சொன்னா மூஞ்சில வச்சிருக்கீங்க. மிச்சத்தை நீனே வச்சுக்க. அதெல்லாம் முடியாது. என் தலையில தான் போய்க்கணும், என் மூஞ்சில வைக்க கூடாது. இருடி உனக்கு. இப்பதான் கரெக்டா இருக்கு. அப்படி என் முன்ன வாங்க பாப்பா. ஆத்திய படிக்கிற. நீங்க முன்னாடி வரலன்னா தலையில வச்ச பூவை நான் எடுத்துருவேன். அந்த பயம் இருக்கணும். பூ நல்லா இருக்குதா? இல்ல, நான் பூ வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன அழகா தான் இருக்க. யாருமே இல்ல. நல்ல சந்தர்ப்பம். ஆனா பாத்தீங்களா, இந்த ரூம்ல யாருமே இல்ல பாத்தீங்களா? ஆஹா உசு பேத்ரா, என் வீக்னஸ் உடைச்சுமா போடுக்க. யாருமே இல்ல, நீங்களும் நானும் மட்டும்தான். அப்புறம் நான் எப்படி இருக்கேன்? நீங்க சொல்லலன்னா நான் பூவை எடுத்துருவேன். சொல்லுங்க. வால் மட்டும் இருந்தா பொருத்தமா இருக்கும். வால் மட்டும் இருந்தா பொருத்தமா இருக்குமா? அப்ப நான் பூவை எடுத்துருவேன். நீ வைய வைக்காம போ, எனக்கு தெரியாது. அப்ப நான் எடுத்துட்டேன்னா நான் ரொம்ப சோகமா இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நான் மட்டும் சோகமா இருப்பேன். நான் கிளம்புறேன். அதான் இங்க யாருமே இல்லையா? நான் கிளம்புறேன். அதான் இங்க யாருமே இல்லையே. இல்ல இல்ல, கிளம்புறதான் நல்லது. காற்று அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூடல் போடும் புலியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு கொண்டு நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காதில் விழுவேன் நீ சொல்லு. ஐயோ, நான் விழுந்துருவேன். சிக்கனை பொரிச்சுக்கோங்க. சொல்றேன்ல, விழுந்துருவேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்றேன்ல, விழுந்துருவேன். புடிங்க. சாரி. சத்தியமா என்ன அப்படி சொல்ல மாட்டேன். சாரி சாரி சாரி.
வேணா அடிச்சுக்கோங்க, பேசாம இருக்காதீங்க. நீங்க பேசாம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, அழுகழுகியா வருது. என் செல்லம்ல, நீங்க பண்ண எத்தனை தப்ப நான் மறந்து மன்னிச்சிருக்கேன். நான் பண்ணுனதே அப்படி பண்ணலாம்ல. அன்னைக்கு கூட அப்படிதான் கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி இத்தா தண்டி இத்தா நீளம் வச்சு பளபளன்னு வச்சீங்க. நான் அதையே மறந்துட்டாங்க இருக்கேன். நீங்க இத்தனையோண்டு அத கொஞ்சிரல்ல. அப்ப என்கிட்ட பேச மாட்டீங்களோ? இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, இங்க பாருங்க. அதே அதே ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அது யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழே ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு என்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. கஞ்சா பூ கண்ணால செப்பிச்சல உன்னால இடுப்பு வெட்டி அவரடி நீ சிரிச்சா கண்ணால. கஞ்சா பூ கண்ணால செப்பிச்சல உன்னால இடுப்பு வெட்டி அவரடி நீ சிரிச்சா கண்ணால. தட்டாங்கை பல்லார நீ சொன்ன ஒத்த சொல்லார சூரியனையும் உட வேண்டி கவட்டை எடுத்து கல்லால. மேடம், அழாம இருங்க, ஒரு மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். அட போங்க மேடம், வயித்துல கலப்பிக்கிட்டு என் வாழ்க்கையே கலைய போதே. இது மேக்கப் போட்டுதான் இப்ப குறைச்சல். மேடம், உங்க அக்காவை அழ வேண்டாம்னு சொல்லுங்க, அழுதாங்கன்னா மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். சோதிக்காதீங்க, கேட்டீங்களா? சோதிக்காதீங்க. மேடம், உட்காந்துருக்கதா தங்கச்சி, இங்க நிக்கிறதா அக்கா. மேடம், சுத்தி இருக்க நாம தான் அக்கா, அவ இல்ல. என்ன சொல்றீங்க? சாக்க குறைங்க. இப்போ ஃபீல் பண்ணி என்ன டீ பண்ண முடியும்? இப்போ ஏன் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? சந்தோஷமா இரமட்டி. சந்தோஷமா இருக்கிறதா? எக்கோ, இப்படியே வாக்கா நம்ம வீட்டுக்கு போயிருவோம். நாளைக்கு மறு வீட்டுக்கு வா, சரியா? ஐயோ, பயங்கர கேவலமா இருக்கு. வெக்க வெக்கமா வருதே. மூத்தவெல்லாம் என்னை சுத்தி நிக்க, எனக்கு முதலிடவா ஆத்தி. இதை யோசிக்காம போயிட்டேனே. அந்த ஸ்பிரிங் மண்டைய எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இப்ப முதல்ல பறந்துகிட்டிக்கானே. ரொம்ப வெக்கமா இருக்கும். படி கேவலமா இருக்குட்டி. அம்மா சாரி, எனக்கு சாரி, கல்யாண சாரி, கட்டி சாரி. இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். நான் கூட கல்யாணம்னா பெரிய மண்டபத்துல வச்சு புது சேலை, நமக்கு ஸ்பெஷல் மரியாதை, சேலை, பூவு, பழம் எல்லாம் கொடுப்பாவ. ஓவர் மரியாதை கிடைக்கும் நினைச்சுதான் மட்டும் ஆசைப்பட்டேன். தூக்கி கிட்ஸ்லாம் அப்படிதான் ஆசைப்பட்டிருப்பீங்க. நான் இதுக்கு ஒரு கிளம்பி சம்மதிக்க மாட்டேன். ஆனா அகிலங்க ரெடி ஆயிட்டானே, அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும். அப்படியா? என் கொள்கைக்கெல்லாம் ஓகே சொன்னா, இப்ப என் கொள்கை என்னன்னு அவனுக்கே தெரியலங்க. அப்படி என்னதான் மட்டும் உன் கொள்கை? சொல்றேன்க்கா, சொல்றேன். சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். நான் உன்கிட்ட சொல்லிடுறேன்க்கா. ஆனா நீ இல்ல என்ன காப்பாத்தணும். ஓகே? நீ சொல்லி காப்பாத்தவா வேண்டாமனு நாங்க முடியப்படுதா? ஓகே, சொல்றேன். சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். சொல்லித்தானே ஆகணும். பில்டப்ல ரொம்ப ஓவரா இருக்கு. அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இருக்காது. கேளு, நீ சொல்லுமா. அகில ஒரு நாள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான். சரி,
நான் உனக்கு ஒழுங்காதாக்கா பதில் சொன்னேன். எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மேரேஜ் பத்தி பேசவே செய்யணும். அது வரைக்கும் எனக்கு ஏகப்பட்ட கொள்கைகள் இருக்குன்னு எவ்வளவோ சொன்னேன்க்கா. சரி, அதுக்கு அவன் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னான்க்கா. என்ன? இப்போ கல்யாணம் முடியலன்னா எனக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சோசியக்கா சொல்லியிருக்காரு. அதனால கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீ என்ன மறந்துருன்னு ஒரே ஒரு சின்ன டேட் சொன்னாங்கக்கா. அந்த 10 வருஷம் எப்படின்னு எனக்கு தெரியும். உங்க பெரிய அக்காக்கு 5 வருஷம், உன் சின்ன அக்காக்கு 5 வருஷம், கூட்டினா 10. அதுதான் மட்டும் அவன் கணக்கு பண்ணி சொல்லியிருக்கான். எருமாடே, அப்ப எனக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் சொல்லியாட்டி? நான் சொல்லல, சோசியக்காரர் சொல்லியிருக்காரு டி. கொன்னு சொல்லிட்டேன். சரி சரி, அவ விஷயத்தை கேப்போ. நீ சொல்லிட்டி உடனே எனக்கு கிடைக்காம போயிருவானு பாயா வந்துட்டுக்கா. அதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா ஒரு கண்டிஷன் போட்டனே. என்ன கண்டிஷனே? நமக்குள்ள எதுவே கிடையாது, அதுக்கு ஒத்துக்கிட்டா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். மண்டே ஆட்டினானே. அவன் வாயால ஆட்டுன்னு சொன்னானா? அவன் மண்டே தான் ஆட்டான். அதை நான் சம்மதமா எடுத்துக்கிட்டேன். உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அவ கரெக்ட் தான் மட்டும் சொல்லுதா? சரி, இங்க பாரு, ஒழுங்கா கல்யாணம் முடிஞ்சிட்டு இனி ஒழுங்கா வாழ வழிய பாரு. தேவையில்லாத கொழுக கிழகன்னு அழிஞ்ச மண்டை உடச்சு விட பத்துக்க. நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிருக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. ஐயோ, மானத்தை வாங்காதட்டி. அங்க அகில் உனக்கா காத்துக்கிட்டு இருக்கான். ஸ்பிரிங் மண்டைய காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஏக்கா வேண்டாக்கா, ஏக்கா கொஞ்சம் அம்மைய கூப்பிட. நாங்களாவது கேட்டுட்டு இருக்கோம், அம்மா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. போதும் போதும், எதுக்கு இவ்வளவு மேக்கப்? அக்கா சரி சரி, நல்ல மேக்கப் பண்ணுங்க. ஏக்கா, பெரிய மாமா, சின்ன மாமா, கவின் என்ன எல்லாரும் இருக்காவக்கா. நான் இவ்வளோ தாண்டி இந்த ரூமுக்குள்ள எப்படிக்கா போவேன்? எக்கமா இருக்குக்கா. அவ்வளவுதானே, அவ்வளவு வரை தாண்டி எப்படி உள்ள போற மட்டும் பாரு. அது எல்லாரும் முன்னாடி தானே உனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இது மட்டும் என்னவா? அட்டியா பெரியக்கா, அதுவும் இது ஒண்ணுதான். என்ன உள்ள அனுப்பிட்டு தயவல் எல்லாம் என்ன நினைக்கும்னு நினைக்கும் போதே ஏக்கா வேண்டாக்கா. இத தெரியாம தான் கேட்க. இதெல்லாம் யாருக்கா கண்டுபிடிச்சா? பெரியவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஏக்கா மேக்கப் முடிஞ்சிட்டா என்ன? முடிஞ்சிட்டு போதும். இன்னைக்கு அவசரத்தை பாரு. குழந்தைல இருக்கேன், அக்கான்னு பார்க்க மாட்டேன் பாத்துக்க. ஆமா, நீ அக்கான்னு பத்தன கல்யாணம் பண்ண சப்பா முடியலையே. சரி சீக்கிரம் ரெண்டத்தையும் பெருமையாக்கு. இனிமேல் இத பத்தி யாராவது பேசுனீங்க, அதுக்கப்புறம் நான் இருக்குது. உள்ள போய் ஏதாவது வாழ்த்தணும், ஏதாவது பண்ணன்னு வச்சுக்க. அதுக்கும் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோமா? கண்டிப்பா இவ உள்ள போய் வாழ்த்தனம் பண்ணுவா. இடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க தானே வரணும். தொலைச்சு ஒழுங்க வாழ்க்கை தொடங்க வழிய பாரு. ஐயோ வெக்கமா இருக்கு. ஏக்க நான் ரொம்ப சின்ன பிள்ளைக்கா. அடேங்க அப்பா, வாய மூடிக்கிட்டு இருட்டி. அப்புறம் புது மாப்பிள்ள, நம்மளோட சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது. என்ன ரொம்ப ஃபீலிங்கா இருக்கோ? இல்ல டேய் அகிலே, அவ ஏதாவது சொதப்பிக்கிட்டு இருப்பா, ஏதாவது சட்டக்கிட்ட பண்ணுவா, பொறுத்துக்க. சரிங்கண்ணே. இங்க பார், சண்டை சச்சனை எதுவும் போடக்கூடாது, சரியா? சரிங்கண்ணே. அவ ரொம்ப சின்ன பொண்ணு, நீ தான் பொறுப்பா இருந்துக்கிடணும். அவகிட்ட நீ பொறுப்பை எதிர்பார்க்க கூடாது. அவ சின்ன பொண்ணு, அப்படிதான் இருப்பா. எல்லாத்துக்கும் சேர்த்து நீ தான் இருக்கணும். சரிங்கண்ணே. இங்க பாரு, ஒருத்த விட்டு கொடுத்து போகணும், புரியுதா? நல்லபடியா சந்தோஷமா வாழ்க்கை தொடங்குங்க. எங்க பாரு, இன்னைக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். நம்ம வாழ்க்கையில எப்பவும் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நாள். சந்தோஷமா இரு. எந்த தேவையில்லாத பயமும் தயக்கமும் உனக்கு வேண்டாம், எந்த கலக்கமும் உனக்கு வேண்டாம். ஏன்னா உனக்கு பின்னாடி நாங்க இருக்கோம். என் தம்பி சொல்ல சரிதான், உனக்கு பின்னாடி நாங்க இருக்கோம், உனக்கு எல்லாமே நாங்க இருக்கோம். உண்மையிலேதான் இந்த நாள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். நமக்குன்னு, நமக்காக, நம்ம கூட நெடுதூரம் பயணம் வர்ற நம்முடைய துணையோட நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். கடவுள் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய பரிசுனா அது பெற்ற மனைவி மட்டும்தான். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்ல, உனக்கு கிடைச்சிருக்கு. ஐயோ, அது வருத்தப்படுறாங்க நினைக்கிறேன். சரிங்கண்ணே, சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில எல்லா குடும்பனையும் கிடைச்சிருது இல்ல, உனக்கு அந்த பாக்கியம் சீக்கிரமா கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இரு. ஐயோ அண்ணன் பாவம், நான் இது கூட தெரியாம அண்ணன் முன்னாடியே அண்ணனுக்கு கூட இவ்வளவு வரியா? அப்பா, அண்ணன் முன்னாடி பேச்சில் கொஞ்சிடவே கூடாது. அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. இல்ல இதுக்கப்புறம் காலம் தவிர கூடாது, ஏதாவது அண்ணனுக்கு பண்ணி ஆகணும்.
ஏய் என்ன மசமசா நின்னுக்கிட்டு மாப்பிள்ளைய ரூமுக்கு அனுப்பி வைங்க. நல்ல நேரம் கடந்து போகுதான். அவங்க அந்த வழியா பொண்ணை கூட்டிட்டு வந்துருவாங்களா. டேய் நீங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு போங்க. இல்ல நானே போய்கிட்டு தானே. இல்லம்மா இல்ல சம்பிரதாயம் தானே, முறைப்படி எல்லாம் நடக்கணும். கிங்ஸ்லி டேய் கவினி போங்க, ரெண்டே கூட்டு போங்க. சரிங்கப்பா. சரிங்கப்பா. கங்க்ராச்சுலேஷன். தங்கச்சி மாப்பிள்ளோட தேடிட்டு இருந்தா பார்த்துக்க. சரிங்கப்பா நான் பார்க்க போறேன். நான் வேணா பார்த்து வரட்டுமா? இல்லடா அந்த சுரண்ட கேஸ் தான், அது லேசா பார்க்கணும். நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லண்ணே இன்னைக்கு நீங்க வீட்டுல இருங்க, நான் போயிட்டு வரேன். இல்லடா இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். இல்லண்ணே நீங்க இன்னைக்கு வீட்டுல இருங்க, நான் போயிட்டு வரேன். பரவாயில்லடா இருக்கட்டும். இல்லண்ணே நீங்க காலையில பேங்க் வேற போகணும். இருக்கட்டும் நான் போறேன். பைக்ல போக வேண்டாம், ஜீப்ல போ. அப்புறம் இவரையும் கூட சேர்த்துக்க. அவன் ராபிஸ்லையும் சேர்த்துக்க. அப்புறம் வண்டிக்கு பின்னாடி 2 பேர் வரணும். கண்டிப்பா அதை பாத்துக்க. சரிங்கண்ணே. டேய் வண்டிக்கு பின்னாடி 2 பேர் வரணும். அப்புறம் எல்லா திங்ஸும் ரெடியா வச்சிருக்கல, எப்பவுமே ஜீப்ல ரெடியா தானே இருக்குது. சரி அப்பப்போ லைன்ல வா. அப்புறம் அந்த காட்டு வழியா போகும்போது ஆன்ல இருக்கட்டும், போனு சுவிச் ஆஃப் பண்ண வேண்டாம், புரியுதா? சரிங்கண்ணே. அப்புறம் பெட்ரோல் பம்பு எதுலையும் படிக்க வேண்டாம், இங்கே டேங்க்லாம் ஃபுல் பண்ணி வச்சிருக்க. அதுக்கப்புறம் போனா போதும். அப்புறம் இடத்துல எங்கேயும் நிற்க கூடாது. 80லே போட்டோம், எங்கேயும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். சரிங்கண்ணே. வண்டி எங்கேயும் நிப்பாட்ட வேண்டாம், போய்கிட்டே இருக்கணும். சரிங்கண்ணே. காலையில 2 மணிக்கு கிளம்புனா 4 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துடலாம், புரியுதா? அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். சரிங்கண்ணே. அண்ணே ஒரு சின்ன வேலை. பையனை ரூம்ல கூட்டிட்டு போனோம்ல, நான் கூட்டிட்டு போறேன். நீ போ. பரவாயில்ல நான் இதை முடிச்சுட்டே போறேன். போன்னு சொன்னேன். சரிங்கண்ணே. சரிடா பையனை உள்ள கூட்டிட்டு போ. சரிங்கப்பா. எங்க பாரு ரொம்ப பக்குவமா நடக்கணும், சரியா? இது வரைக்கும் நீ எப்படி இருந்தே தெரியாது. ஆனா இப்போ உன்னை நம்பி ஒருத்தி வரா. உன்னை நம்பி மட்டும் உனக்கு எதுனாலும் அவளை பாதிக்கும். அதே மாதிரி அவளுக்கு என்னென்ன வேணுங்கிறத நீ தான் பார்த்து பறித்து செய்யணும். இனி அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அவன் நின்னா அது அசிங்கம், அது அவளுக்கு இல்லை, உனக்கு தான் அசிங்கம். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நம்மளை நம்பி வரவளை கண்கலங்காம பார்த்துக்கணும். அப்பதான் அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அவள் அழுதானா வீடு ஆசீர்வாதமா இருக்காது. அவள் அல்லாம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஆம்பளை பையனா பிறந்து கொள்ள பொறுப்பா இருக்கணும். சரி வா, வாழ்க்கை தொடங்க போறேன். ப்ரேயர் பண்ணிட்டு வா. நான் வெளியே வெயிட் பண்றேன், ப்ரேயர் பண்ணிட்டு வா. சரிங்கண்ணே. உண்மையிலே ரொம்ப அக்கறையா இருக்காங்க. ஆமா 10 நிமிஷம் கழிச்சு என்ன வர சொன்னிச்சே, நான் வேற போகல. மனசு ஏன் ஒரு மாதிரியா இருக்குதே. இல்ல ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். இசை என்னடி நீ இரு, நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன்னு. கவி நாங்க தாண்டி நிக்கா. இல்ல பார்க்கணும் போல இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. ஏக்கா அம்மாவை கூப்பிடுக்கா. அம்மா வந்துட்டா மட்டும் அம்மா உன்னை உள்ள தண்டி போக சொல்லுவாங்க. இல்ல நான் அம்மா கூட தான் படுப்பேன், அங்க போக மாட்டேன். என்கிட்ட நீ உத வாங்க போற, பாத்துக்கிட்டே இரு. அம்மா அம்மா. அப்பாடா அம்மா வந்துட்டாவ. இப்ப எதுக்கிட்ட நீ 7 ஊருக்கு கணிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா நம்ம வீட்டுக்கு போமாமா. போலாம். இனிமேல் உன் வீடு இதுதான், அங்க இல்ல, புரியுதா? நாங்களே இன்னைக்கு உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பாத்தியா எப்படி பாத்தியா? ஒழுங்கா வாழ வழிய பாரு. இங்க பாரு, கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நடத்தி வீடு வாசலை பார்த்து உனக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டாளுக்குலாம் தலை குனிய வச்சிடாத, கேவலப்படுத்திடாத சொல்லிட்டேன். ஒழுங்கா போய் வாழறதுக்கு வழிய பாரு. நானே எப்படியோ உன்னை கரையத்திட்டேன்னு நிம்மதியா இருக்கேன். இங்க பாரு, ஏதாவது உள்ள போய் வேண்டாத வேலை பார்த்தேன்னு வச்சுக்க. எம்மோ ஏதோ கொள்கைகளுக்கு வச்சிருக்காலாம். ஐயோ கல்யாணம் முடியாத பிள்ளைகிட்ட போய் என்னத்த பேச, எட்டி வாய வச்சுக்கிட்டு சும்மா ஈராமட்டி. எடில நீங்க வெளில போங்க, நீங்க உள்ள இருக்க வேண்டாம், போங்க போங்க. என்னத்த சொல்ல, உள்ள எதுக்குமா உள்ள வந்து கிடக்காளுவ. எடி இனிசே நீ கிளம்பு. ஏலே வெளில போ. ஏஜபா நீ என்ன போ போ. நான் நிக்கேனே. அப்பா சே இது போங்கடி வெளில. ஏம்மா நான் இருக்கேமே. கட்டாயமா நீ தான் இருக்கணும் பாத்துக்க. ஓடிட்டு அடிச்சற ஓடி வெளில. சரி அந்த பிள்ளை சொன்ன போயிட்டா. இது போங்கலாம் மட்டி, அசிங்கப்படுத்திக்கிட்டு போய் தொலைறா. என்ன உனக்கு பேச சொல்லுமா? நான் என்னமா மானத்தை வாங்காத, போய மட்டி. எப்பா என்னம்மா மேக்கப்லாம் முடிஞ்சதாமா? இல்லதாண்டி முடிஞ்சது. இங்க பாரு நிசே, கஷ்டப்பட்டு கல்யாணத்துல முடிச்சு வச்சிருக்காங்க. ஏண்டாத வேலை பார்த்து வச்சிடாத. இந்த நாள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். பெத்தவளா சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்க. உன் கையில தான் உன் வாழ்க்கை இருக்குது, இதுல தான் உன் சாமத்தை காட்டணும். இங்க பாரு,
அகிலே உன்னை நம்பி தான் அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணான். அவனை தலை குனிய வச்சிடாத. ஏன்டா இவளை கெட்டணும்னு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சிடாத. நீ இந்த விஷயத்துல பிடிவாதமா போன அப்புறம் ஐயடா அப்படின்னாலும் முடியாது, பார்த்துக்க. அந்த பையனை சும்மா சொல்லக்கூடாது. எல்லாரும் எதிர்த்து தான் இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கான். அது உன் மேல உள்ள நம்பிக்கை. நீ எப்படியாவது அவன் கூட வாழ்ந்துவனு. வேண்டாத வேலை பார்த்து வச்ச மற்ற தாய்மார் மாதிரி நான் இருக்க மாட்டேன். குழி தோண்டி புதைச்சிருவேன், பார்த்துக்க. அம்மா இங்க பார், காலையில பாப்பேன். ஒழுங்கா வாழ்க்கை நடத்திருக்கல தொலைச்சிருவேன், தொலைச்சி. ஏமா முடிஞ்சுதா என்னம்மா? முடிஞ்சுதாண்டி, முடிஞ்சுதாண்டி. வருமோ எப்ப வருமோ ஆசை பிறந்தா அப்ப வருதோ சிந்தாமணி நேரமோ 10 மணி அம்மாடி என்ன சொன்ன கட்டழக ஆவாரம் பூவாத வாய் வெடிச்ச முட்டழக அவனே என் துணையான என் நாவியை உடையாளே அவன் மேனியில் உடையாள் கருதி பல நெல்லியிடம் கொடுவேன் அண்ணுதான் தூண்டவில்லை காரணம் தோணவில்லை பொண்ணு நீ ஜாதி உள்ள பூமாற ஆகவில்லை. என்ன இங்க வா. என்ன உங்க அத்தை பொண்ணு வந்திருக்கா, உங்களை பார்க்கணுமா? கல்யாணத்துக்கு வந்து போல இருக்கும். அது எனக்கு தெரியாது. வந்திருக்காளா, பார்க்க வரணுமா? யார் சொல்லிவிட்டா? உங்க அம்மா. சரி வாரின்னு சொல்லி. வாரேன்னு சொல்லணுமா? இல்ல நான் போவல, பாட்டுக்கு வந்துட்டு போட்டுன்னு சொல்ல வேண்டியதானே. அவ சின்ன பொண்ணு, என்ன பார்க்காம போக மாட்டா. அதான பயமா இருக்கு. இப்ப எதுக்கு நீங்க பார்க்கணும்? அவனை தூக்கி வளர்த்த பொண்ணு வா ஒருத்தி. அதெல்லாம் தெரியாது, போக கூடாது. அவ இதை பார்க்க போக மாட்டா, சொன்ன கேளு. அதெல்லாம் முடியாது. நான் இங்க போக கூடாது, நீங்க வரணும். அட இது கூட நல்லதா இருக்கு. இருக்கு இருக்கும். எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அத்தை மக வந்திருக்கோம், நானு ஆடி போயிட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போங்க. போட்டா அந்த போங்க இல்ல. சரி உன் தங்கச்சி கூட்டு போலியா? நீங்க வந்து நிக்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா, எனக்கு எதுவும் தெரியக்கூடாதான். எங்க அம்மா அடிச்சு வச்சுட்டாவ. நீ சொல்ல வேண்டியது என்ன? என்ன சொல்லணும்? அது வந்து கொன்னுடுவேன். நீங்க எதுக்கு இங்க வந்து நின்னீங்க? சோகமா இருந்தா தானே இங்க வருவீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான் வந்தேன். என்கிட்ட மறைக்காதீங்க என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சும்மாதான். இவரு நான் சந்தோஷமா தானே இருக்கேன். உன்னை பார்த்தாலே நான் சந்தோஷமா இருக்கேன். தெரியாது உனக்கு? நான் தான் காதலை ஏத்துக்கல, அம்மா கிட்ட சொல்ல பயந்தேன். அதுக்கப்புறம் நான் சரினதுக்கு அப்புறம் நீங்க ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னீங்க. ஏன்? என்ன? காலம் வரும்போது தெரியட்டும். இப்ப வேண்டாம். உனக்கு கஷ்டமா இருக்கா? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இங்க பாரு, இப்ப முன்னாடி என் மனைவியை தான் நான் பார்க்க எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்தது. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ என் மனசுல நீ வந்தியோ அப்பவுமே எனக்கு அந்த வழியெல்லாம் இல்ல. என்ன ஊரறிய தாலி கட்டி முறைப்படி கூட்ட வந்து அந்த கனவு தான் நிறைவேறாம இருக்குது. ஆனா மத்தபடி நீ என் மனைவிதான். அதான் தெரியுமே. என் தங்கச்சி என் குடும்பத்துல நீங்க கவனிக்கிறத வச்சு எனக்கு எல்லாமே தெரியும். இப்பவும் என் மனசுல நீ தான் என் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்க. நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். முன்னாடிலாம் ஏதாவது பிரச்சனைனா முதல்ல போய் நிப்பாண்டி. இப்பெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான் நிக்கிறேன். ஆமா, ஏன்னா முன்னால தனியாளு. இப்போ உன்னைய மனசை சுமந்திருக்கேன். உன்னை இங்க விட்டுட்டு போயிட்டா உனக்கு யார் இருக்கா, உன்னை யார் பார்த்துக்குவாங்கிற பயம் வருது. என்ன அறியாமலே எனக்கு இப்போலாம் பயம் வருது. பயப்படுறது நானு, எனக்கே சந்தேகமா இருக்கு. இதைய துணிஞ்சு தைரியமா பண்றேன்னா இப்பெல்லாம் ஒரு அடி பின்னாடி தான் நிக்கிறேன். உன்னால அதை விட்டுட்டு போய் உனக்கு ஒரு பயம் வருது. உன்னை என் பொண்டாட்டியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க மட்டும் என்னவா, இங்கேயும் அப்படிதான். அப்படியா? நிஜமாதான். இது போதாண்டி, இது போதும். சரி, நான் உன்னை கேட்பேன். என்ன? இல்ல, உங்க மனசுல நான் வந்த உடனே இப்பெல்லாம் ஒரு அடி பின்னாடி தான் நிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா உங்க தம்பி எப்பவும் முன்னாடியே நிக்கிறாரு.
தப்புதான். நான் இத பத்தி பேசுறது தப்புதான். நான் எதுக்காக சொல்றேன்னா, இசை எப்படிப்பட்ட குணம், அவ பார்க்கதான் அப்படி இருப்பா. ஆனா சத்தியமா கிங்ஸ் எல்லாம் இல்லைன்னா அவ பைத்தியம் ஆயிருவா. நான் அது கொஞ்சம் தைரியமா கொஞ்சமாவது இருப்பேன். அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவ தாங்கிக்க மாட்டாதா. சொல்ல போனா அவ குழந்தை மாதிரிதான். அவளுக்கு எப்ப மாதிரி யார் உதவியாவது வேணும், யாருடைய தயவாது இருக்கணும். இவனால எங்க அம்மா அப்பாவை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருப்பா. இப்ப எங்க அம்மா அப்பா விட்டுட்டா. இப்ப எதுக்கு எடுத்தாலும் உங்க தம்பியை தான் நம்புறா. ஆனா உங்க தம்பி இப்பதான் ரொம்ப முன்ன போய் நிக்கிறா. இல்ல நான் சொல்றது தப்புதான். இதுல நான் தலையிடக்கூடாதுதான். ஆனா இங்க பார், இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. அவன்கிட்ட இதை பத்தி எதுவுமே பேச முடியாது. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல? இல்ல எங்களை பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு கேட்கிறேன். சாரி தெரியும் எல்லாம் தெரியும். அவன் என்னைக்கும் பின் வாங்க மாட்டான். இன்னும் நம்ம பின் வாங்க முடியாது. அவன் பின் வாங்கிட்டான், அவன் உசுருக்கு ஆபத்து. என் தம்பிக்கு பின்னாடி எப்பவும் பக்கப்புறமா நான் இருப்பேன். என்ன மீறி என் தம்பி யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, கிங்ஸ்ல பத்தி உனக்கு தெரியாது. அவன் அவ்வளவு லேசில யாராலும் வீழ்த்த முடியாது, ஆசைக்க கூட முடியாது. அவனுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏறாலும் அவன் கட்டுக்கடங்காத கால. நான் யோசிச்சு எடுக்கிற முடிவை யோசிக்காமலே முடிச்சுட்டு வந்து நிப்பான். அவனை பத்தி முழுச தெரிஞ்சு எவனும் அவன் கிட்ட மோத முடியாது. மோதவும் மாட்டானுங்க. உசுறு பயிர்தான் எவனும் மோத மாட்டான். அவன் இசைக்கிட்ட பந்தரமா நடந்துக்கிறதான். அது எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா எப்பவும் அப்படி இருக்க மாட்டான். அது எனக்கு தெரியும். அவன் யாருக்கும் எதுக்கும் அதுல இருந்து வெளியில வர மாட்டான். வர முடியாது. நாங்க ஆரம்பத்தை செஞ்ச தப்ப இனி நாங்க ஒரு காலமும் செய்ய மாட்டோம். அதனால நாங்க இழந்தது யாராலும் நாங்க யாரையும் இழக்க விரும்பல. யாரையும் இழக்க கூடாதுன்னா நாங்க இப்படிதான் இருக்க முடியும். நாங்க யாரையுமே இழக்க மாட்டோம். இனி வாழ்க்கையில யாரையும் இழக்க கூடாது. நாங்க இப்படித்தான் இருப்போம். சாரி நான் எதையும் கேட்கல. சரி, இனிமே இதை பத்தி பேசாத. உன்கிட்ட நான் சொல்லியிருக்கல. சாரி இத பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதடி. சாரி இல்ல, இசைக்கு இன்னும் முழு சீரமும் தெரியாது. அவ ஏதோ சின்ன சண்டை பார்த்துட்டே. இல்ல, அவளுக்கு உண்மையிலே தெரியாதுங்க. தெரியும் போதே இல்ல, கிங்ஸை விட மாட்டான். கிங்ஸனுக்கு இன்னொரு குணம் இருக்குது. அவனுக்கு பிடிச்சத ஒண்ணு யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். தனக்கு சொந்தமானதை யார் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டான். அந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதக்காரன். அது சின்ன வயசுல அவன் கிட்ட அந்த ஹேபிட் உண்டு. யார் கேட்டாலும் சரி, உசுருக்கு சாதனங்க கேட்டா கூட கொடுக்க மாட்டான். அப்படி பிடிவாதம் நிப்பான். அதுக்காக எந்த எல்லைக்கும் போவான். அந்த குணத்தை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். நாட்டுக்கு கூட அதை பத்தி நம்ம கேட்க கூடாது. அவ்வளவுதான். கேட்கறவங்க இப்ப இருக்க முடியாது. அவன் ஈஸியா எந்த இடத்துல விரும்புறான்னு ஒரு இடத்துல நம்மளால கணிக்க முடியும். அவ்வளவு லேசெல்லாம் ஈஸியா அது வாய்ப்பே இல்லை. ஒருவேளை எங்க இசைக்கு பிடிக்காம போயிட்டா. நான் இப்போ சொல்றேன், இசை நீ ஒரு கிழமை இங்க இருந்து வெளியில வர முடியாது. என்னங்க சொல்றீங்க? இதை தெரியல உனக்கு. அவன் கண்ட்ரோல்ல இருந்து நீ வெளியில வரவே முடியாது. சரி, இப்ப அதை போட்டு பேசிக்கிட்டு எனக்கு இல்ல, தண்ணி குடிச்சிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பயமா இருக்கா? எனக்கு பயம் இல்ல, அதான் நீங்க இருக்கீங்களே. நம்ம நான் இருக்கல. சரி. புடிச்ச வெளியில தள்ளுவீங்க. இனி ஏதாவது வேலை சொல்லுங்க. அப்ப நான் சொல்றேன், நானும் சின்ன பிள்ளை. நானும் கூட்டிட்டு போறேன். அம்மா போங்க. நான் நம்ம வீட்டுக்கு போறேன். இதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? அதை என்ன எதுவும் செய்ய விட மாட்டீங்களே. அதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் போறேன். நான் நம்ம வீட்டுக்கு போறேன். நல்லா தேடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஆத்தி, வீட்டுக்கு போனா காலை தரிச்சிரேன்னு சொல்லிட்டு இருக்காவல. நான் எங்கேயும் போகலையா? எங்கேயுமே போல. எங்க போக முடியும்? இல்ல, போகத்தான் விட்டுல. சும்மா சொன்னேன். எங்க அம்மா நீ யாசினாவல்ல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இந்த மாதிரி உலகத்தை எத்தனையோ வாலிய பிள்ளைகள் இருக்கு. ஏதாவது தொலைஞ்சு போதா? நான் மட்டும் தான் அடிக்கடி தொலைஞ்சு போறேன். இதுல என்னதான் பண்ணுவாங்க? இல்ல, நான் வீட்டுக்கு போகல. போனா தொலைஞ்சிட மாட்டேன்னு எனக்கு தெரியாது. தொலைட்டால எவனாவது கடத்திடுவா. என் நாக்கத்துல தான் இந்த பயவுள்ள நான் பார்த்தனே தெரியல. பார்த்த நாள்ல இருந்து அடிக்கடி எவனாவது ஒத்தையிட தூக்கிடுதா. கேட்டா நான் தொலைஞ்சு போயிட்டேனா? அதுக்குள்ள நான் தொலைஞ்சா போனேன். என்னைக்கு இந்த பயவுள்ளிய பார்த்தனோ அன்னையில தான் நான் தொலைய ஆரம்பிச்சேன். இதை வெளியில சொன்னா என்ன அடிக்க வராவ. நீங்க போகல? இவன் மட்டும் இங்கேருந்து போயிட்டவன்னா வீட்டுக்கு போயிடலாம். உள்ள போ. உள்ள போன்னு போறேன். போய் தொலைகிறேன். எங்க போற? அந்த வீட்டுக்கு போறேன். அங்க யாரும் இல்ல, இங்க இரு. எங்க வீட்டுக்கு தான் விட மாட்டீங்கன்னு பார்த்தா
தங்கச்சி வீட்டுல இருக்குது அக்காளுக்கு கௌரவ குறைச்சது. நான் போறேன். உள்ள போ. இங்க எனக்கு போர் அடிக்கி. நாங்க போறேன். அந்த வீட்டுக்கு தானே போறேன். ஒரே தெருவு தானே. நான் போறேன். ஏய் கிங்ஸன், அத்தை பொண்ணு வந்திருக்கா பாரு, ஒரு தேடிட்டு இருக்கா பாரு. நீங்க எங்க போறீங்க? ஒழுங்க போயிரு போ. அதான் வந்து பேச மாட்டேன், கிளம்பு. பேச மாட்டாவ. ஆனா எல்லாம் வாங்கிட்டு வரேன். அங்க போக கூடாது. வழிய விடு. நீங்க இங்க போங்க, அப்ப நான் அங்க போயிருவேன். பிளாக்மெயில பண்ற, வழி விடு. முடியாது. வழி விடுன்னு சொன்னேன். போகும்போது மட்டும் நல்லா இருந்துச்சுல்ல, அமைதியா நினைச்சது. இதான் கேட்காம கொடுக்க கூடாதுங்க. நான் இங்க விட மாட்டேன். வாங்க, கிங்ஸ் இங்க தான் நிக்கிறாரு. வாங்க வாங்க. ஐயோ எங்க அக்கா வேற. அக்கா வழி விடு, அதை பார்க்கணும். ஏன் இப்ப நீங்க பாக்கட்ட என்ன? கல்யாண வீட்டுக்கு தானே இருக்காவ, வந்துட்டு வீட்டை பக்கம் போவாவ. வழி விடு, அவ என்ன நினைப்பா? முடியாது. விளையாடாத, அவன் கிட்ட பேச மாட்டேன். அதான் உனக்கு எனக்கு எந்த பேச்சு கிடையாது. இல்ல பரவ என்ன? இது அங்க வச்சு சொல்லியிருக்கணும். அப்ப மட்டும் நான் என்னென்ன சொன்னாலும் கேட்டீங்க? வழி விடு, நான் போகணும். அதான் உனக்கு எனக்கு பேச இல்லையே, அதான் சத்தியம் வாங்கிட்டியா? போ. அத ஒண்ணு வாபஸ் வாங்கியாச்சே. இருந்தாலும் சத்தியம் வாங்கணும்ல, போ. அதான் பேசிட்டியா? போ. ஓ அப்படியா? இனிமே பேச மாட்டீங்க? ம். ஊனா? பேச மாட்டேன்னு அர்த்தம். பேச மாட்டீங்க? பேச மாட்டேன். இந்த கிங்ஸ் ஒரு வாட்டி முடிவு பண்ணதான். அது என் கண்ணை பார்த்து சொல்றது. ராட்சசி படுத்தாதடி, உன்னை பார்த்து நான் ஃபிளாட் ஆயிடுவேன்டி. என்ன பாருங்கன்னு சொன்னேன். இதுக்கு நான் இதுக்கு பார்க்கணும். பார்த்தா விழுந்துருவீங்க. அதுக்கு தான் வீரப்பல அங்க மக்கள் திரும்பி நிக்கீங்க. அது கூட தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ஐயோ, என்ன பாருங்கன்னு சொன்னேன். முடியாது. அத்தை பொண்ணு வந்திருக்கா, அவளை பார்க்க போறேன். என்னவா, அத்தை பொண்ணு வந்திருக்கா, பார்க்க போறேன். இந்த சத்தியம் தான் வாங்கிட்டல, வேற என்ன? தள்ளி விடு. அத்தை பொண்ணு பார்க்க போறீங்களா? ஆமா. எப்படி போறீங்க நான் பாக்குறேன். இங்கோட வழி இல்ல. சரி, நான் பின்ன சொல்லி சுத்தி போறேன். அங்கேயும் வழி இல்ல. அதெல்லாம் வழி இருக்குது. அடைச்சிட்டேன். இறந்துருவேன். எங்க இங்கேயும் அடைச்சிக்கிட்டு தான் நிக்க. திறங்க பாப்போம். விடு, நான் எத்த பொண்ணை பார்க்கணும். விடு. பாப்பீங்க பாப்பீங்க. வழி விடுன்னு சொன்னேன், நான் எத்த பொண்ணை பார்க்கணும். இப்ப மட்டும் நீங்க உங்க அத்தை பொண்ணை பார்க்க போனீங்க. நீங்க இப்படி போறதுக்குள்ள நான் இப்படி வீட்டுக்கு ஓடிடுவேன். இதே தெரியல இருக்க அந்த வீட்டுக்கு இல்ல, எங்க வீட்டுக்கு. விளையாடாத, வழி விடு. பாப்போமா? விளையாடாத, வழி விடு. நான் ஒரு வாட்டி சொன்ன 100 வாட்டி சொன்ன மாதிரி நீங்க இப்படி போனீங்கன்னா நான் இப்படியே குடுக்குடுன்னு ஓடிடுவேன். உங்களால கண்டு கூட பிடிக்க முடியாது. போடி. போடியா? போடி. போனதானே போவேன். போறீங்களோ? ஆமா. சரி போங்க. போவேன். அத போ சொன்னேன். போவேன். போறீங்களா? போங்க போங்க போங்க. என்ன சத்தத்தை காணோம்? அது எப்படி போன? எவன் வந்து எடுக்கணும்? எங்க போன? எங்க போன? இங்க நிக்கிறேன். நைட் 2 மணிக்கு கிளம்புவேன். நாளைக்கு மதியம் தான் வருவேன். சரியா? அது வரைக்கும் இங்கே இரு, எங்க போக வேண்டாம். எங்க அப்பா ஏதோ 2 வாட்டி போன் அடிச்சாச்சு. நாளைக்கு வேற காலேஜுக்கு போகணும். எங்களுக்கு எக்ஸாம் வேற இருக்குல்ல. நாளைக்கு போக வேண்டாம், சொன்ன கேளு. கண்டிப்பா போயே ஆகணும். இசையும் சொல்லிட்டா. இல்ல முக்கியமான எக்ஸாம் போய் தான் ஆகணும். இல்ல அப்பாவும் தேடுவார்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் போயேன். என்ன வேலை? அது பர்சனல், எங்குள்ள வேலை. நான் போயிட்டு நாளைக்கு மதியம் வந்துருவேன். வந்தேன்னா உன்னை தாண்டி முகம் தேடும். நான் காலேஜ்ல தானே இருப்பேன். காலேஜ் முடிஞ்சானே வரும்போது பாத்துட்டு போட்டா? நான் இங்க இருக்க மாட்டேன், டியூட்டிக்கு போயிடுவேன். ஐயோ, அப்போ காலேஜ் வந்து பாத்துட்டு போங்க. சரி சரி, நைட்டு எங்கேயும் வெளியில போயிடாதுன்னு. அதான் 2 மணி வரைக்கும் நீங்க இங்க இருப்பீங்களே. 2 மணி வரைக்கும் இல்ல, 1 மணிக்கு சரக்கு எடுத்து வைக்கணும். அதனால 1 மணிக்கு நான் கிங்ஸ் எல்லாம் போயிடுவோம். என்ன சரக்கு? அது வேற சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். நான் கிங்ஸ் எல்லாரும் போயிடுவோம். இன்னொரு 1/2 hourல கிளம்பிடுவேன். அதான் அதுக்கு வேண்டி ஒன்று பார்த்து பேசிட்டு போலாமே. அப்புறம் நான் விரும்புறது இங்க யாருக்கும் தெரியாது, யார்ட்டையும் சொல்ல வேண்டானே. சரி. கிங்ஸுக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. சாமாக்கு ஒன்னா படிச்சவங்க நல்லா தெரியும், மற்றபடி தெரியாது. ஏதாவது உளறிட்டானா? ஏன்ட்டு நீங்க சொல்லவே இல்ல? அவன் கிங்ஸின் காதலே முழுசா ஏத்துக்கல, நீ வேற. என்ன சொல்றீங்க? ஆமா, அது விஷயம் இருக்குது. அவன் கிங்ஸின் காதலே ஏத்துக்கல,
கிங்ஸனுக்கு ஒரு குணம், தனக்கு பிடிச்சத யார் சொன்னாலும் விட மாட்டான். அதனாலதான் கிங்ஸன் லவ் பண்ணுவான்னு சட்டம் எங்களுக்கு தெரியாது. நாங்க பண்ணவே மாட்டோம்னு நினைச்சோம். எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு கிங்ஸ்ல எவ்வளவு நல்லா தெரியும், முன்னாடியே தெரியும். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி. அது அப்படிதான். இங்க பாரு, கிங்ஸ் எல்லாரையும் எதிர்த்து தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை எதிர்க்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. அவன் ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருந்தா இருப்பான். அவன் விரும்புற பொருளுக்கு என்ன பண்ணாலும் சரி, யாது பண்ணாலும் சரி, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். கடைசி வரைக்கும் கூட வச்சிருப்பான். அது அவன் தனிப்பட்ட பர்சனல் குணம். அதனால நாங்க தலையிடல. மற்றபடி நமக்கு ஃபர்ஸ்ட் இஷ்டம் கிடையாது. அப்புறம் அவன் குணம் தெரிஞ்சு விட்டுட்டாரு. ஆ, நான் இன்னும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. பிறகுதான் சொல்லணும். நிச்சயமா கல்யாணம் பண்ணுவேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன். ஆனா பரவாயில்ல, இப்ப முடியுமா அப்ப முடியட்ட. இப்ப உங்க பொண்டாட்டி தானே வாழ்ந்துட்டு இருக்க. சரி. இதனாலதான் எனக்கு உன்னை விட்டுட்டு போக மனசே இல்லை. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிடு. ம், சரி. பார்த்துருக்குறோன்னு கிளம்புறேன். ம், சரி. அது தாமத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆ, அப்பா, கிங்ஸ் அப்பா. ஆ, எடுத்து வச்சுட்டேன். இப்ப கொண்டு போக சொன்னாங்க, போய்கிட்டு இருக்கேன். டேய், உள்ள வயசா அம்மா இருப்பாங்க, கொஞ்சம் வர சொல்ல. சரிங்கப்பா. சரி, போயிட்டு வரேன். சரி. டேய், அவ சாமி எங்க? தோட்டத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன்ப்பா. போயிட்டு வரேன். சரி. என்ன அப்பா? ப்ளீஸ், அப்பாடி. ப்ளீஸ். டேய் சாம். டேய் கவினு. அப்பா.